ஹாய் everyone. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா நோ டிஸ்ட்ராக்ஷன். ஹலோ சொல்கிறா வெளியே தானே இப்போ கிளம்பிடுறேன். கிளாஸ் கிடக்குது அப்புறம் படிச்சுக்கலாம்டா வந்து. பரவாயில்லடா இப்போயே வரேன்டா. எங்கள் அம்மா ஏமாற்றிக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்துடுறேன்டா. பாய்டா. சரி, நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு 14 hours. ஹலோ சொல்கிறா வரேன்டா, ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்டா. நான் சரிடா இருடா இப்போயே கிளம்புறேன்டா. சரி வர பாய்டா. ஸோ முடியலையே. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும் இல்லையா? நான் சொல்கிறது ஃபோன் கால்ஸ் மட்டும் இல்லை, மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் போகிறதுக்கு ஒரு சின்ன வழி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அண்ட் இன்னும் 29 நாளில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்க போகுது, பப்ளிக் எக்ஸாம் 2024. ஸோ அதனால் லாங் டேர்ம் சொல்யூஷன், ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் சொல்லிவிட்டு நான் 2ஆக பிரிச்சிருக்கிறேன். அது என்னங்கிற தெளிவாக பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற 10th 11th 12th எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், 14 hours படிக்கணுமா சார்? கண்டிப்பாக இந்த பப்ளிக் டைமில் 14 hours படிக்கணும் சார். நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேனே எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டால் 10 நாள் அப்படிங்கிற கேப்பு. February 10க்கு மேலே உங்களை விட்டுருவாங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்துடும். ஸோ எப்படி லாஸ்ட் 15 நாள் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 நாளில் இடைவெளிகளில் ஏதாவது இருக்கலாம், ரிவிஷன் எக்ஸாம் லீவ் ஏதாவது இருக்கலாம். ஸோ அந்தந்த நாள்களில் லீவ் டைம் எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா 14 hours படிக்கணும். அதுக்கு நீங்கள் 8 hours தூங்குறீங்க, அதில் 2 hours வந்து 8 hours தூங்கிட்டு ஒரு 14 மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்னா 8 hours தூங்கிட்டு மீதி இருக்க 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்தில் உங்களோட டொமஸ்டிக் பர்பஸ், ஸோ தூங்குறது இல்லை, குளிக்கிறது, இல்லை வந்து டிவி பார்க்குறது, இல்லை வந்து சாப்பிட்றது, அந்த மாதிரின்னு போயிடும். ஸோ கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியம். இதுக்கெல்லாம் நமக்கு முக்கியம் டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷன் வராமல் இருந்தால் தானே இந்த 14 hours படிக்க முடியும். அதுக்கான வழிகள் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எப்படி நீங்கள் டாப்பர்ஸாக மாறுவீங்க அப்படிங்கிற சொல்ல போகிறேன். இந்த நான் சொல்ல போகிற விஷயத்தை ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஸோ ரைட், இப்போது நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் 11 டைம் அண்ட் ஹவர். ஒரு ஹவருக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு நமக்கு ஒரு 11 டைம் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் எப்பயும் இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி தான் பார்த்தேன். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 11 டைம்னா நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிறது. அப்ராக்சிமேட்டில் டிஸ்ட்ராக்ட் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து வீடியோ எடுக்க போகிறப்போ ஒரு ஃபோன் கால்ஸ் மாதிரி பண்ணேன் இல்லையா? ஃபோன் வச்சு நான் சும்மா உங்கள்கிட்ட பாவனை காமிச்சேன் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு உண்மையிலே ரியல் லைஃப்பில் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபோன் தான் மெயினாக, ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் தான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இந்த வயசுலேயே உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ், மெனி டிஸ்ட்ராக்ஷன். ஒரு சிலருக்கு டிவி பார்க்குற பைத்தியமாக இருக்கும், ஒரு சிலருக்கு விளையாட்டு பைத்தியமாக இருக்கும். பைத்தியம்னு சொல்கிறது உங்களே இல்லை, நீங்கள் அதாவது நம்ம அதிலே மென்டாலிட்டியாக இருப்போம், அதுதான் அப்படி சொன்னேன். ஸோ இது வந்து எப்படி வந்து டிஸ்ட்ராக்ட் வந்து வெளியே வந்து இந்த 14 hours டெய்லியும் படிக்கலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்டடி ஸ்பேஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டடி ஸ்பேஸ் வந்து க்ளீன், நீட், எப்படியுமே நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து டைமர் செட் பண்ணிக்கோங்க. டைமர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் டைமரில் வச்சிக்கலாம், இல்லை ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்குன்னா கம்ப்யூட்டர் முன்னாடி டைமர் வச்சுக்கோங்க. இல்லை டைமர் செட் பண்ணிவிட்டு ஃபோன் அந்த சைடு தூக்கி எறிஞ்சிட்டு டைமர் ஓடிட்டுருக்கும். டைமர் ஸ்டாப் வச்சுருக்கல, டைமர் ஓடிட்டுருக்கும். 1 மணி நேரம் நீங்கள் வந்து படிக்கிறீங்களா, அந்த டைமர் செட் பண்ணி 1 மணி நேரம், அதாவது 90 minutes, 1 மணி நேரம் கிடையாது, 90 minutes, 1.5 hours, 90 minutes தொடர்ச்சியாக அவங்களால படிக்க முடியுதான்னு டெஸ்ட் பண்ணுங்கள். இப்படி டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த 90 minutesல எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகுது வித்தவுட் ஏ பிரேக். 1.5 மணி நேரம் வித்தவுட் பிரேக்கா சார்? கண்டிப்பாக அப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் 14 hours வந்து டெய்லி படிக்க முடியும். 90 minutes நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் விடாமல் அந்த டைமரை வச்சு உங்கள் டார்கெட்டை செட் பண்ணி படிக்கணும். டார்கெட்டை செட் பண்ணுங்கள். அந்த டார்கெட்டை செட் பண்ணுறது இப்போ ஃபிசிக்ஸில் உதாரணத்துக்கு ஒரு யூனிட் முடிக்கிறேன், இல்லை வந்து ஒரு 10 கொஸ்டின் முடிக்கிறேன். ஒரு டார்கெட் உங்களால் முடிஞ்ச டார்கெட். நீங்கள் ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச டார்கெட், இல்லை வந்து உங்கள் ரொம்ப டாப்பராக இருக்குன்னா உங்களால் முடிஞ்ச டார்கெட், அதை செட் பண்ணிக்கோங்க. அந்த டைமரை வச்சுட்டு
நீங்கள் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. 90 மினிட்ஸில் நீங்கள் எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க. அடுத்த 90 மினிட்ஸ்க்கு ஒரு 1.5 மணி நேரம் முடித்ததுக்கப்புறம் பிரேக்கு. நீங்கள் 90 மினிட்ஸ் முடித்ததுக்கப்புறம் பிரேக், ஒரு குட்டி பிரேக். எத்தனை நேரம் பிரேக்னால் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக். அந்த பிரேக்கில் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை வந்து எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வைண்ட் அப் பண்ணிக்கோங்க, ஐ மீன் உங்களுடைய ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் 90 மினிட்ஸ் நீங்கள் செட் பண்ணி படிக்கணும். இதுக்கு நடுவில் ஆஃப்டர்நூன் லஞ்சு, டின்னரு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். கால்குலேட் பண்ணி பாருங்கள். அடுத்தது டிஸ்ட்ராக்ஷன். நான் இத்தனை நேரம் சொல்லிட்டு இருக்கிறது அதை பற்றி தான். நோ டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் படிக்கிற அறையில் நீங்கள் ஃபோன் இருக்கலாம், அது டைமர் ஓடுற ஃபோனை மட்டும்தான் இருக்கணும். டைமர் ஓட்டிட்டு நீங்கள் வந்து டைமர் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சைடில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மித்தபடி நீங்கள் ஃபோன் நோண்டக்கூடாது, சிஸ்டமை நோண்டக்கூடாது, கேம் ஆடக்கூடாது, அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசக்கூடாது, அண்ட் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் கூடாது, அண்ட் தேவையில்லாத திங்கிங் கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 90 மினிட்ஸில் ஒரு டார்கெட்டை முடிக்க முடியும். அடுத்தது லாங் டேர்ம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த 29 நாள் மட்டும் இல்லைங்க, உங்கள் லைஃப் லாங் நீங்கள் வந்து நல்லபடியாக நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும்னா. இல்லை சார் நான் வந்து லைஃப் லாங்கெலாம் வேண்டாம், நான் வந்து ஒன்றும் இல்லை, நான் ஒரு டாப்பர் ஆனால் போதும், இந்த 29 நாள் படித்து பப்ளிக்கில் டாப்பர் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, எப்படி நினச்சாலும் சரி, ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண வேண்டியது ஸ்ட்ரீட் ஃபுட்டு. நீங்கள் வந்து வெளியில் நீங்கள் வந்து ஃபுட்டை அவாய்ட் பண்ணுற மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும், அண்ட் ஜெயிக்க முடியும், அண்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு அவாய்ட் ஸ்ட்ரீட் ஃபுட். அதுக்கப்புறம் 7 to 8 ஹவர்ஸ் ஸ்லீப் ஆகும். 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். அப்போ தான் உங்கள் மைண்டு அப்செட் ஆகாது, கிளியர் கட்டாக இருக்கும், ஒரு படிக்கிற தெளிவாக மனசில் பதியும், அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அதிக நேரம் படிக்க முடியும். மெடிடேஷன் 15 மினிட்ஸ். நீங்கள் டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும், இதர் ஈவினிங் ஆர் காலையில் ஒரு 7 மணிக்கு இல்லை 6 மணிக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து ஈவினிங் பண்ணாலும் சரி, ஓகே. ஒரு 15 மினிட்ஸ், இல்லை ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பண்ணுங்கள், ஒரு 15 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த 15 மினிட்ஸ் மெடிடேஷன் உங்களை கவனிச்சு தரதில் தடுக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கிறதுக்கு உதவும். மெடிடேஷன்னா ஒன்றும் இல்லை, லைட்டாக நீங்கள் வந்து சமணங்கால் போட்டு இந்த முத்திரை வச்சுட்டு அப்படியே உட்காந்து ஒரு 15 நிமிஷம் ஒரு நல்ல ஒரு ஹேர் ஸ்பேஸ், ப்ரீத்திங் ஸ்பேஸில், ஒரு நல்ல ஸ்பேஸில் போய் உட்காந்து, மொட்டை மாடியில் போய் உட்காந்து பெட்டர், ஆனால் சவுண்ட் இல்லாமல் அப்படியே உட்காந்து, ஓகேவா, எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. அப்போ உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு உட்காது. ரிலேஷன்ஷிப், இங்கே வாங்க, ரிலேஷன்ஷிப்பு சார் ஏதோ பேசுகிறாரு அப்படிங்க. ரிலேஷன்ஷிப்னால் எல்லா ரிலேஷன்ஷிப்பு தான். ஏன் உங்கள் அப்பா அம்மா, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, அண்ட் ரிலேஷன்ஷிப் எக்ஸெட்ரா சொல்கிறதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க, அதை நான் சொல்ல முடியாது. ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நீங்கள் எமோஷன் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கிறேன், உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்கிறேன், ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கேன், அந்த ஃப்ரெண்டு என்கிட்ட பேசலை. நீங்கள் படிச்சுட்ருக்க டைம், நீங்கள் வந்து பப்ளிக் டைம், நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசலைன்னு சொல்லிவிட்டு ஒரு மணி நேரமோ 2 மணி நேரம் அதில் போயிடும். நான் ரிலேஷன்ஷிப் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வெளிப்படையாக நான் சொல்ல விரும்பலை. இந்த வயசில் வரக்கூடிய காமனான விஷயம் இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வாங்கன்னு கூட நான் சொல்லலை, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா படித்து நல்லா அப்பா அம்மாவை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் படிக்கணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்து படிக்கணும். அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும். இல்லை புரியலையா, நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய லைனில் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதை மட்டும் செக் பண்ணி ஃபோனை தூக்கி எறிஞ்சு படிக்கணும், அவ்வளோதான். இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து இறங்கி தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா இது பல மாதங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைண்டில் தாக்கத்தை உண்டாக்கி ஒரு வேலையும் பண்ண முடியாது. ஒரு நாள் மட்டும் இல்லை, 2 நாள் மட்டும் இல்லை, 3 நாள் மட்டும் இல்லை, எந்த நாளுமே வேலை பண்ண முடியாது. அது இந்த பிப்ரவரி மாதம் வந்துட்டிங்க, திடீர்னு ஒரு 10 நாள் கழிஞ்சு படிக்கலான்னா கண்டிப்பாக அப்பவும் தோணாது, அது எமோஷன்ஸ் கில் பண்ணிடும் நம்மளை. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப், ஸோ அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரீல்ஸ், சார் யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் படிக்க முடியாது, இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் படிக்க முடியாது, யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியாது. ரீல்ஸுக்கு அடிமையானவங்க எத்தனை பேர் அது எனக்கு தெரியல. ஆனால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ரீல்ஸ் மட்டும் இல்லை, கேம்ஸ், ரீல்ஸ், இல்லை கண்ட சோஷியல் மீடியாஸ் பார்க்குறது, இல்லை வந்து தேவையில்லாத இன்டர்நெட்டில் பார்க்குறது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணிங்கன்னா தான் மனசு ஒரு நிலையாக இருக்கும், நம்ம கரெக்டாக உட்காந்து படிக்க முடியும். அதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது அவாய்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கணும்னு பிரெயினில் வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்மில் உங்களுடைய விஷயங்களை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா 90 மினிட்ஸ் உங்கள் டார்கெட்டை வச்சுக்கோங்க.
90 மினிட்ஸ்க்கு அப்புறம் 10 மினிட்ஸ் பிரேக் விட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 90 மினிட்ஸ் இன்னொரு டார்கெட் செட் பண்ணி படிக்கிற வழியை பாருங்கள். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. இது நான் ஃபாலோ பண்ணது கிடையாது, இந்த மாதிரி நிறையா டாப்பர்ஸ் ஃபாலோ பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இது இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாமில் டாப்பராக இருக்க போகிறீங்க. நீங்கள் வேணுன்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 டேஸ் ஒரு 12 டேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்தை வீண் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.